வல்ல நீரே. சொல்லுவோம் எல்லாரும், சர்வ வல்ல நீரே. ஓ உயர்த்துகிறோம். Amen Lord, glory Lord, Amen Lord, Hallelujah, Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். சர்வ வல்லவர் ஆளுகிறார். தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. எல்லாரும் சேர்ந்து துதி உமக்கே. ஆமென். அல்லேலூயா சேர்ந்து அல்லே கரங்களை உயர்த்தி worship this morning. மேன்மை புகழெல்லாம் ஆண்டவர் இரட்சகரும் எங்கள் அன்பு பரலோக தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு இந்த மாதத்தை கர்த்தர் துவங்க இருக்கிறபடினால் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பு பரலோக தகப்பனே. அமர்ந்து கொள்ளலாம். இன்னைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லப்படுகிறோம். யோசுவா 3 அதிகாரம் 7 எடுத்து வாசிக்கலாம்.
கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அதுதான் இன்னைக்கு வார்த்தை. இதுதான் நமக்கு வாக்குத்தத்தமான வார்த்தை. அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த மேன்மை உங்களுடைய முயற்சியிலையோ அல்லது உங்களுடைய தாளந்திலையோ அல்லது உங்களுடைய கடின உழைப்புனால வருகிற மேன்மை அல்ல, உலகம் கொடுக்கிற மேன்மை அல்ல, இது ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிற மேன்மை. ஆகவே பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் இந்த மாதத்தில் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார், உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார், உங்கள் வேலை ஸ்தலங்களை உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களுடைய எல்லா காரியத்திலும் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவன் மேன்மைப்படுத்துவார். ஆகவே இந்த மாதம் மேன்மைப்படுத்துகிற ஒரு மாதம். ஒரு நல்ல ஒரு வார்த்தை பாருங்கள், இந்த மாதம் மேன்மைப்படுத்துகிற மாதம். சொல்லுங்களேன், மேன்மைப்படுத்துவார். ஆமென். உங்களை மேன்மைப்படுத்த போகிறாரு. ஆமென். வாழ்க்கையில் கடந்த காலங்களெல்லாம் கஷ்டங்களும் நஷ்டங்களும் பாடுகளும் உபத்திரவங்களாம் இருந்திருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மேன்மைப்படுத்த துவங்கியிருக்கிறார். ஆமென். வசனம் அப்படி தாங்க சொல்லுது. ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார், இந்த மாதம் ஆண்டவருக்கு தேவன் உங்களை மேன்மைப்படுத்தும் நேரமாக, நாட்களாக, மாதமாக ஆண்டவர் அறிவித்து விட்டார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, உங்களை எல்லாரும் கேவலமாக பார்த்துருப்பாங்க, உங்களை எல்லாரும் கைவிடப்பட்டதாக பார்த்துருப்பாங்க, எல்லாராலும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டோட வார்த்தை மாத்திரம் சொல்லுது, யோசுவாவை பார்த்து சொல்லுது, யோசுவா அற்புதமாக, அதிசயமாக, சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள், அதாவது இவனை தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். காலாட்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகள் மனைவியெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர்த்துக்கு இவன் தலைவனாக இருக்க வேண்டும். மோசே தலைவனாக இருந்தார், அவர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொண்டார். ஆனால் இந்த யோசுவாவை எடுத்து எப்படி ஆண்டவர் செய்ய முடியும்? யோசுவாவோட காரியத்தில் யோசுவா தான் தேசத்தில் கொண்டு வந்து சேர்த்தான். என்ன செய்தான் என்று சொன்னால், 31 ராஜாக்களை வீழ்த்தும்படி, கானானை சுதந்திரத்து கொள்ளும்படி கானானுக்குள்ளே கொண்டு வந்து விட்டதும் யார் தான்? யோசுவா. கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். இந்த மேன்மைப்படுத்த காரணம் என்ன? ஆண்டவர் யோசுவாவை மேன்மைப்படுத்த துவங்கி விட்டார். இன்றைக்கும் ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்த துவங்கி விட்டார். நம்புறக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவே நீ வரும் நாட்களெல்லாம் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். தினமும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். எப்படி? குடும்ப வாழ்க்கையில் மேன்மைப்படுத்துவார், வேலைகளை மேன்மைப்படுத்துவார். ஆமென். பிள்ளைகள் மத்தியிலே உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார், உங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தை மேன்மைப்படுத்துவார், நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் தேவனாய் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. மோசே 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் கடந்து வந்தார். அப்போ வரப்போ அவங்களுக்கு செங்கடல் குறுக்காக இருந்துச்சு, அதை தடையை மாற்றி போட்டார். அந்த செங்கடலுக்குள்ளே தான் பாதையை வைத்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோசே கானான் தேசத்துக்குள்ளே கானானுக்குள்ளே மோசே எங்கே போனான்னா நெபோ என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய மலையில் கொண்டாந்து நிற்க வச்சு, இதுதான் கானான் மலை, கானான் தேசம், இதை நீ பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு அவர் மரித்து போகிறார். மோசேவோட உடலை பிசாசு எடுக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணான். எப்படியாவது மோசையோட உடலை எடுத்துட்டா, மோசே மாதிரி ஒரு சிலையை உருவாக்கிட்டா மக்களெல்லாம் ஆண்டவரை விட்டுட்டு மோசையை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போவே மோசையோட நியாயப்பிரமாணங்களை கட்டிகிட்டு இருக்கவனுங்க மோசையோட சிலை இருந்துச்சுன்னா மோசையை தெய்வமாக கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? மைக்கேல் என்று சொல்லப்படுற மிகாவேல் தூதன் அனுப்பி அந்த பிசாசை நிறுத்தும்படி, அந்த யாக்கோபில் இருக்குது 5:2 நினைக்கிறேன், அது 2:5 நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா யாக்கோபில் அவர் சொல்லுவார், கர்த்தர் உன்னை, சண்டையெல்லாம் போட மாட்டார், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், தேவன் உன்னை கடிந்து கொள்வாராக. அவ்வளோதான். இந்த வார்த்தை சொன்ன உடனே பிசாசு ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் மோசேவை யார் தான் அடக்கம் பண்ணார்னா கர்த்தரே தான் அடக்கம் பண்ணார். இந்த இடமே யாருக்கும் இன்ன வரைக்கும் தெரியாது. ஏன் அப்படி சொன்னால், அடுத்த தலைமுறை கர்த்தரை தெய்வமாக கொண்ட இருக்க ஜனமாக இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி விக்கிரக ஆராதனைக்குள்ளே போயிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் மோசேயை அடக்கம் பண்ணினார்.
இரண்டாம் தலைமுறை. யோசுவா வந்து இரண்டாம் தலைமுறை. முதல் தலைமுறையில் மோசே இருந்தார். இரண்டாம் தலைமுறையில் யோசுவா வந்து எல்லா காரியத்தையும் ஏற்றுக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே பிரியமான தேவஜனமே, நீங்கள் நானும் யோசுவாவின் சந்ததியில் இருக்கிறோம். ஆகவே பிரியமான தேவஜனமே, கர்த்தர் மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றார், நான் அவனை மேன்மை. இன்று நான் அவர்களின் கண்களுக்கு முன்பாக என்ன படுத்துவானா? ஆமாம், யார் கண்களுக்கு முன்பாக? தன்னுடைய சொந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக. யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, சாதாரணமாக ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி ஒத்துக்குவாங்க? மோசே இருந்தார், அவர் அப்படிலாம் செஞ்சார், யோசுவாவுக்கெல்லாம் கீழ்ப்படிச்சிருந்தாங்க. ஆனால் யோசுவாவை என்ன பண்ணுவாங்க? ஒத்துக்க மாட்டாமல் இருந்தபடினால என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாதம் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த, நிறைய குடும்பத்தில், நிறைய பிள்ளைகளோட வாழ்க்கையில், நிறைய வேலையில், நிறைய ஊழியத்தில் கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். ஆமென். காரியங்கள் இப்படியாக ஜோஷுவாவோட தேவன் எப்படியாக நடத்தினார் என்று சொன்னால் என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். யோசுவாவை மேன்மைப்படுத்தியதுக்கும் அவனை மேன்மைப்படுத்த காரணம் என்ன எடுத்து வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஜாஷுவா சாப்டர் 1 verses 2. என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, நீனும் ஜனங்களும் எழுந்து என்ன பண்ணுங்க? யோர்தானை கடந்து போகணுமா? யோர்தானை கடந்து போகணும். யோர்தானை கடந்து செல்வது சாதாரண காரியம் அல்ல. அது யோர்தானை வந்து கரை புரண்டு ஓடுகிற ஒரு நதி, பயங்கரமாக போகுது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நாளைய தினத்தில் நான் உன்னை மகிமைப்படுத்த போகிறேன், உன்னை உயர்த்த போகிறேன். அதனால் நாளைய தினத்தில் மக்கள் எல்லாவற்றையும் என்ன செய்ய பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். அந்த படிக்கலாம், 3ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அப்போ நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். எப்படி என்று சொன்னால், ஆண்டவர் பச்சைபாதம் தேவன் அல்ல. ஆண்டவர் எப்படி செங்கடலை இரண்டாக பிளந்தாரோ அதே போல் ஆண்டவராகிய தேவன் இந்த தடையாய் இருக்கிற ஆசீர்வாதத்து தடை, கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு 2வது தடை என்னன்னு சொன்னால் யோர்தான். தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுதும் நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை அப்படிதான் சொல்கிறார். எப்படி கடக்கிறன்னு சொல்லலை, யோர்தானை கடந்துட்டார். எப்படி நீச்சல் அடிப்பாங்களா? சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, அவங்களாம் எப்படி கடந்து போவாங்க? ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், நீ கடந்து உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளெல்லாம் நீங்கள் கடந்து போவீங்க இந்த மாதத்தில். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ கடந்து போவ, யோர்தானை கடந்து போவ. இன்னைக்கு பிரச்சனைகளுக்கு மூலமாக நீ கடந்து போவீர்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமான தேவஜன, மோசையோடு எப்படி இருந்தாதோ அப்படியே உன்னோடு கூட இருப்பேன். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறார்? மோசையோடைய நான் எப்படி இருந்தானோ அப்படியே நான் உன்னோடு கூட இருப்பேன். யோசுவா 1:5 எடுத்து வாசிக்கலாம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு ப்ராமிஸ் சொல்றார் பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லணும்? அதே 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிருந்து திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். 5 வகையான காரியங்கள் இருக்கிறது. முதல் என்ன சொல்றாரு? திடம் கொண்டு. 2வது திடமனதாயிருந்து. 3வது திகையாதே. 4வது கலங்காதே. 5வது ப்ராமிஸ் கொடுக்கிறாரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். பாருங்க, என்ன மாதிரி ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார் பாருங்க. இந்த மாதம் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ப்ராமிஸை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீ பலன் கொண்டு, பயப்படாத மகளே. யோசுவா, நீ பயப்படாத. யோசுவா, ஏன் பயப்படுகிறாய்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ மோசையோடு இருந்தது போல நானும் உன்னோடு கூட இருப்பேன். மோசே செய்த அற்புதத்தை நீயும் செய்வாய். கலங்காதே மோசே, திகையாதே மோசே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட இருப்பேன். தேவஜனமே, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு, என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீ மோசமானவங்க யூதர்கள்லாம் எடுத்தோன்னா டக்குன்னு கல் எடுத்துருவானுங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, நீ உயிரோடு இருக்கிறனால நான் உன் கூட இருக்கிறேன். மோசேக்கு எப்படி ஜனங்கள்லாம் பயந்தாங்களோ அதே மாதிரி உனக்கு பயப்படுவார்கள். ஆகவே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், ஏன் இந்த மோசேக்கு, ஏன் யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்னா, இவன் தேவ சமூகத்தை விட்டு விலகாதிருந்தான். யாத்ரா 33
11 எடுத்து வாசித்தீங்கன்னா அதோடைய காரணம் சொல்லப்பட்டு இருக்கும். யாத்ராகமம் ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அதுதான் ரகசியம். வாலிபன் இவ்வளோ இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது, நிறைய உலகத்தில் அனுபவிக்கல, இன்னும் தப்பான வகை எல்லா காரியங்கள் இருக்குது. ஆனாலும் யோசுவா என்ற வாலிபன் அப்படின்னு போட்டிருக்கு. பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு, யோசுவா நீ என்னோட சமூகத்தை விட்டு நீ போல, என் சமூகத்திலே நீ இருந்த, நான் அதனால் என்ன பண்ணுறேன், நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன். ஆமே, நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துட்டால் தேவ சமூகத்தில் இருக்கீங்களே, அதனாலவே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ஜெபிக்கிறீங்களே, தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களே. யோசுவா நீ அன்னைக்கு பணிவிடைக்காரனாகிய வாலிபனாக ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தது போல அவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருந்தேன். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் செய்கிற காரியம், நீ என்னுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தா, ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், இனி உன்னை நான் உன் கூட எப்பொழுதுமே நான் இருப்பேன். நான் உன்னை மேன்மைப்படுத்துகிறேன். அவங்க கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்த போகிறேன். தேவனின் வல்லமை உங்களை மேன்மைப்படுத்தும். உங்களை எது மேன்மைப்படுத்தினா தேவனுடைய வல்லமை. யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். முதலாக யோசுவாவை ஆண்டவர் உயர்த்துகிற நேரம் இதுதான். யோசுவா எப்படி உயர்த்துகிறார்னா, எடுத்து வாசிக்கலாம். 3ஆம் வசனம் 3:3 வாசிக்கலாம். ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியை நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். சொல்றார், நீங்க பரிசுத்தம் பண்ணி, பீ ரெடி. நாளை தினத்துல கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். இந்த மாதத்துல கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். எல்லா கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆசாரியர்களுக்கு கால் தண்ணீரில் பட்ட உடனே என்னாச்சா, 2ஆக பிளந்துச்சான். 2ஆக பிளந்துச்சு. யோர்தான் ஒரு சைடு குவியலாக நிற்குது, அதாவது இடது புறம் உள்ளது குவியலாக நிற்குது. வலது புறத்தில் இருக்க தண்ணி காண போச்சு, அது இறங்கி போச்சு. 3:13 எடுத்து வாசிங்களேன். அதில் இருக்கும். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நின்றது. அடுத்தது, ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரில் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரியோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். பாருங்க, ஒரு ஹிண்ட் கொடுக்கிறார். எப்படின்னா, அங்கிருந்து பாருங்க, யோர்தான் பிளக்குதுன்னா தண்ணி என்ன பண்ணும்? ஆமா, அப்படியே இடது பக்கம் இருக்க தண்ணி அப்படியே குவியெல்லாம் நிக்குது. இந்த சைடு இருக்க தண்ணி எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் பிரிந்து ஓடிட்டு. அது மாதிரி உங்க பிரச்சனையை பின்னிட்டு ஓடும்படி செய்வார். உங்கள் தடைகள், உங்களுக்கு வர ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா யோர்தானும் பிளந்து ஆண்டவராகிய தேவன் குவியலாக ஆண்டவர் மாட்டப் போகிறார். ஆமென், ஹல்லேலூயா.
ஆகவே இப்படிப்பான் கர்த்தர் உங்களை என்னையும் ஆஸ்வதிக்க. யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற பயங்கரமான தண்ணி வருது, அதை கால் பட்ட உடனே எப்படி பிரிந்ததோ, இன்றைக்கும் இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களை எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். எதை பிளக்கணுமோ அதை பிளப்பார். எந்த தடையை உடைக்கணுமோ அந்த தடையை உடைப்பார். எந்த பயம் உங்களுக்கு இருக்குமோ அந்த பயத்தை ஆண்டவர் முறியடித்து போடுவார். ஆமேன், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ அந்த சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக கர்த்தர் மாற்றி கொடுக்க போகிறார். ஆகவே பிரியமான தேவஜனமே, ஆகவே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவங்க பிரவேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன்னு சொன்னார். அதன்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்து சேர்ந்தார்கள். அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ளே உள்ள போய் அந்த கால் பட்ட உடனே என்னாச்சு, தண்ணி ரெண்டாக பிளந்தது. மாத்திரமல்ல, டெய்லி பொழிந்து கொண்டிருக்கிற அந்த மன்னா எப்போ இஸ்ரவேலுக்குள்ளே நுழைந்தார்களோ அது நின்று போயிற்று. அது மன்னா வரல. இனிமேல் என்னாச்சுன்னா, தேசத்தின் கனிகளை அவர்கள் சாப்பிட ஆரம்பித்தார்கள். தேசத்தில் விளைகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர்கள் உட்கொள்ள ஆரம்பித்தார். யோசுவா 4:14 சொல்லுகிறது, தேசத்தில் விளைகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர்கள் என்ன செய்தார்களாம், சாப்பிட்டார்களாம். அருமையான பிரியமான தேவஜனமே, அந்நாட்களை கர்த்தர் யோசுவாவுடைய சகல ஜனங்கள் என் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். மேன்மைப்படுத்தினா அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஒரு தடவை மாத்திரம் இல்லை, அடிக்கடி மேன்மைப்படுத்தும். கர்த்தர் உங்களே மேன்மைப்படுத்த போகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்த போகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்த போகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் பிஸ்னஸை மேன்மைப்படுத்த போகிறார். இந்த மாதத்தில் ஊழியத்தை கர்த்தரை மேன்மைப்படுத்த போகிறார். இந்த மாதம் முழுவதும் மேன்மைப்படுத்துகிற ஒரு மாதம். ஆமென். அவர்கள் மோசேக்கு பயந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் என்ன வந்தாங்களாம், பயந்துருந்தாங்களாம். 18:1 சொல்லுது என்னவா, இஸ்ரவேல் புத்திரர் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. யார் வசமாயிற்று? இஸ்ரவேல் வசமாயிற்று. அங்க முன்னாடி யார் இருந்தா? எபூசியர், கானானியர், ஏத்தியர், இவங்க எல்லாத்தையும் விரட்டி விட்டார். 31 ராஜாக்களை அடிச்சு காலி பண்ணான் யோசுவா. இப்ப தேசம் யார் வசமாயிற்று? ஆமா, யோசுவா வசமாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வசமாயிற்று. அப்படியாக கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு வசமாய் மாறப்போகிறது. அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறது. நீங்கள் மாத்திரம் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஜெபிக்க ஆரம்பிச்சின்னா தடைகள் எல்லாம் விலகி போகும். யோர்தானே கரை புரண்டு ஓடுகிறார். ஜஸ்ட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரு யோர்தான் வந்து அப்படி திடீர்னு பழக்குதுன்னா என்ன, அது மேஜிக் மாதிரி திடீர்னு பழக்குது. அதில் நடந்து போகிறாங்க. அது சேருகிறலாம் இல்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த யோர்தானில் பார்த்தீங்கன்னா சேரு, அது வந்து மட்டி வாட்டர், சேர் நிறைந்த தண்ணி. நல்லா நம்ம காவிரி ஆறு மாதிரிலாம் இருக்காது. அது இதே வந்து மட்டி வாட்டர், சேறு கலந்த தண்ணீராக தான் இருக்கும். அதை ரெண்டாக பிளந்து சேரெல்லாம் காய வச்சுட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு செஞ்சார்ல, அந்த செகண்டில் முடிச்சிட்டார். இதுதான் நம்ம ஆண்டவர். இவ்வளவு நாள் நீங்கள் காத்திருக்கீங்களா? கர்த்தர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். நம்புறீங்களா? கர்த்தர் மேன்மைப்படுத்த 3 காரியங்கள் சொன்னார். என்ன சொன்னார்னா, அவருடைய வார்த்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம வாயில் விட்டு பிரியாது இருக்கக்கூடாது. 2வது என்ன சொல்கிறார் சொன்னால், அது இரவும் பகலும் அதை என்ன செய்ய வேண்டுமா, தியானிக்க வேண்டும். 3வது இதில் எழுதியிருக்கிறபடி என்னவா இருக்கணுமா, கவனமாக இருக்கணுமா. கவனமாக இருக்க சும்மா ஆசீர்வாதம் வராது. ஆண்டவர் சொல்றாரு, நீ வாயப்பிரமாணம் உன் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படியும் இரவும் பகலும் அதை என்ன பண்ணுமா, தியானித்துக்கு. இந்த வேதத்தை, இந்த வார்த்தையை நீங்கள் தியானித்து கொண்டிருங்க. கர்த்தர் எல்லா கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார்னா படுத்துவார். ஆமேன். அதை எப்படி படுத்துவார் அப்படின்னு கேட்டார்னா அதுக்கு பதில் கிடையாது. அப்போ நீங்கள் விசுவாசிக்கலை. நீங்கள் விசுவாசத்தை இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்காரு பாருங்க. இதை கீழ்ப்படிஞ்சா யோசுவா எல்லா காரியத்திலும் அப்படியே வெற்றியாக இருந்துட்டு போயிட்டே இருந்தான். இதை கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியம் எல்லா கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்துவார். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார். நல்ல தேவனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த மாதத்தின் முதல் நாளை ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடும்படியான ஒரு கிருபையை கொடுத்தீங்களே, கோடான் கோடி நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய ஆரம்பத்தை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மீண்டும் கொடுத்துருக்கிறீங்களே, கோடி கோடி நன்றி சுவாமி. கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே மோசே இருந்த இடத்துல யோசுவாவை புது ஆரம்பமாக வைத்தீங்க சுவாமி.
ஆண்டவரே இந்த ஜனங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே முரட்டாட்டமுள்ள ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் நீங்கள் யோசுவாவை மேன்மைப்படுத்துனீங்க சுவாமி. இந்த மாதத்தில் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இருக்க எல்லா காரியங்களையும் நாங்கள் யோர்தான் போல கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்கு நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே நம்முடைய பலத்த கருத்துக்குள்ளே ஓங்கிய பொய்த்துக்குள்ளே எங்களை மறைத்து இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. புதிய புதிய ஆரம்பத்தையும் அவைகளை நடந்து செல்லும் பாதையையும் கர்த்தர் நீங்கள் எங்களோடு கூட வந்து வாய்க்க பண்ணுற காரியங்களையும் இந்த மாதத்தில் நாங்கள் தத்ரூபமாக காண உம்மை மகிமைப்படுத்த சாட்சிகளை எழுப்பி தருவதற்காக உமக்கு நன்றி. கடந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட வந்த தேவன், இந்த மாதம் ஆண்டவரே ஒரு வித்தியாசமான முறையில் அநேக பிள்ளைகளுக்கு நீங்கள் சாட்சி கடந்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க ராஜா, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல சுவாமி. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்னுணை ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இன்றைக்கும் எப்பொழுதும் இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் பரவாயில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்